கீழ்காணும் சார்புகளை வரைக. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா y இஸ் ஈக்குவல் டு -1/3 பெருக்கல் எக்ஸ் கியூப் மைனஸ் 3x பிளஸ் 2. இங்க சார்புகளை வரைகிறதுக்கு வந்து என்னன்னா நம்மளாட்டுக்கு எடுத்த உடனே நம்மளால வரைய முடியாது. நம்ம இந்த 9 பாயிண்ட்ல உள்ளது எல்லாமே நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, அதாவது சார்பகம் என்ன, இதற்கு சமச்சீர் தன்மை இருக்குதா இல்லையா, அப்படி இருந்ததுன்னா அது எந்த சமச்சீர், எக்ஸ் அச்சா ஒய் அச்சா அப்புறம் ஆதி புள்ளியா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் எக்ஸ் வெட்டு துண்டு கண்டுபிடிக்கணும், ஒய் வெட்டு துண்டு கண்டுபிடிக்கணும், தொலை தொடுகோடுகள் இருக்குதா அப்படின்னு கண்டுபிடிக்கணும், இருந்ததுன்னா அது என்னன்னு கண்டுபிடிக்கணும், ஓரியல்பு தன்மை கண்டுபிடிக்கணும், அறுதி மதிப்புகள் கண்டுபிடிக்கணும், வளைவு மாற்று புள்ளி கண்டுபிடிக்கணும், குழிவு இடைவெளிகள் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் நீங்க அதிகபட்சம் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள நீங்க எழுதி முடிக்கணும். ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிள் தான், பட் நம்ம எதையுமே மறந்துடக்கூடாது, ஏன்னா இது எல்லாமே ரொம்ப முக்கியமானது. இப்போ நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு சார்பகம். சார்பகம் அப்படின்னா என்ன அப்படின்னா, நமக்கு இந்த ஃபங்க்ஷன் எங்கெங்கெல்லாம் வரையறுக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதா சார்பகம். ஓகே, இது நமக்கு ஒரு பல்லுறுப்புக்கோவை அப்படிங்கிற காரணத்தினால இது மெய்யெண் முழுக்க இது வரையறுக்கப்பட்டிருக்கும். ஸோ அதனால நம்ம சார்பகம் முழுமையான மெய்யெண் கணம். அடுத்தது நாம பார்க்க போறது சமச்சீர். சமச்சீர் அப்படிங்கும்போது என்னன்னா 3 சமச்சீர் இருக்குது. எக்ஸ் அச்சு சமச்சீர், அடுத்து ஒய் அச்சு சமச்சீர், அதுக்கப்புறம் என்னது ஆதி புள்ளி ஆதி சமச்சீர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, எக்ஸ் அச்சு சமச்சீர்னா எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒய்க்கு பதிலாக நம்ம -y அப்படின்னு நம்ம கொடுக்கப்பட்ட ஃபங்க்ஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா, அதாவது கொடுக்கப்பட்ட ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு நம்மளுடைய ஈக்குவேஷன் மாறாம அதே ஈக்குவேஷன் கிடைச்சது அப்படின்னா இது எக்ஸ் அச்சு சமச்சீர். இங்க நமக்கு ஒய்க்கு பதிலாக -y போட்டோம்னா நமக்கு வேற ஈக்குவேஷன் தான் கிடைக்கும். அதனால இது எக்ஸ் அச்சு சமச்சீர் கிடையாது. ஓகே, அடுத்து ஒய் அச்சு சமச்சீருக்கு எக்ஸுக்கு பதிலாக நம்ம -x போடும்போது நம்மளுடைய சமன்பாடு மாறாம இருந்தது அப்படின்னா அது ஒய் அச்சு சமச்சீர். இங்க எக்ஸுக்கு பதிலாக நம்ம மைனஸ் போடும்போது இந்த டேர்ம் அப்படியே தான் இருக்கும். அந்த காரணத்தினால இது ஒய் அச்சு சமச்சீரும் இல்லை. ஆதி சமச்சீர் எப்படி வெரிஃபை பண்ணோம் அப்படின்னா எக்ஸுக்கு பதிலாக -x போடணும், ஒய்க்கு பதிலாக -y போடணும். அப்ப நம்மளுடைய சமன்பாடு மாறாம அதே சமன்பாடு கிடைச்சது அப்படின்னா நமக்கு இது ஆதி சமச்சீர். இங்க என்னன்னா அதே +2 இருக்கிறதுனால அந்த பிரச்சனை இருக்குதோ, அதனால நமக்கு அதே ஈக்குவேஷன் கிடைக்காது. அதனால இது எந்த சமச்சீரும் இல்லை. மூணாவது எக்ஸ் வெட்டு துண்டு. எக்ஸ் வெட்டு துண்டு அப்படின்னா அதை எப்படி கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு சமன்பாடு கிடைக்கும். அதாவது இங்க -1/3 பெருக்கல் எக்ஸ் கியூப் மைனஸ் 3x பிளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, இது என்னது -1/3 அப்படிங்கிறது நமக்கு 0 கிடையாது, அதனால இதுதான் 0. இதை காரணிப்படுத்தினா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா x - 1 the whole square பெருக்கல் x plus 2 is equal to 0. ஸோ அதனால நமக்கு என்ன புள்ளிகள்லாம் கிடைக்கும் அப்படின்னா 1,0, அடுத்து 1,0, அதுக்கப்புறம் நமக்கு என்னது -2,0. இந்த 3 புள்ளிகள் தான் நமக்கு எக்ஸ் வெட்டு துண்டு. அடுத்து நம்ம பார்க்க போறது ஒய் வெட்டு துண்டு. ஒய் வெட்டு துண்டு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா x is equal to 0 அப்படின்னு பிரதியிடணும். அப்படி பிரதியிடும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா y is equal to இந்த டைம் 0 இந்த டைம் 0 2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அதனால நமக்கு என்ன புள்ளி கிடைக்கும் அப்படின்னா 0,2 அப்படின்னு கிடைக்கும். இதுதான் நம்மளுடைய ஒய் வெட்டு துண்டு. அடுத்து நம்ம பார்க்க போறது தொலை தொடுகோடுகள். அதாவது எக்ஸ்ல ஏதாவது ஒரு வேல்யூ அப்ளை பண்ணும்போது நமக்கு லிமிட் இன்ஃபினிட்டி கிடைக்கும் அப்படின்னு பார்க்கணும். அல்லது எக்ஸ் இன்ஃபினிட்டி போகும்போது நமக்கு ஒய் எங்க போகுது அப்படின்னு பார்க்கணும். ஏதாவது ஒரு புள்ளிக்கு, அதாவது ஒரு இன்ஃபினிட்டி அல்லாத ஒரு புள்ளிக்கு போச்சுன்னா அது தொலை தொடுகோடு. இங்க அந்த மாதிரி இருக்க வாய்ப்பே இல்லை. எக்ஸ் இன்ஃபினிட்டி போச்சுன்னா ஒய் இன்ஃபினிட்டி போயிடும். அதே மாதிரி ஒய் எப்போ இன்ஃபினிட்டி போகும்னா எக்ஸ் இன்ஃபினிட்டி போகும்போது மட்டும் தான் போகும். ஸோ அந்த காரணத்தினால நமக்கு தொலை தொடுகோடுகள் இல்லை. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் 5 பாயிண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து மீதி உள்ளது கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவும் செகண்ட் டெரிவேட்டிவும் தேவை. ஸோ அதை கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கலாம். ஒய் டேஷ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு -1/3 மாறிலி. இப்போ உள்ள டிஃபரன்ஷியேட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும் 3x² -3 அப்படின்னு கிடைக்கும். அடுத்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒய் டேஷ் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்றேன். இதை சால்வ் பண்றதுக்கு நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 3x² -3 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்கும். 3 வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா x² -1 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுல என்னது x இஸ் ஈக்குவல் டு +or-1 அப்படின்னு கிடைக்கும். இதுதான் நமக்கு நிலை எண்கள். இதை வச்சுதான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஓரியல்பு தன்மை கண்டுபிடிக்க போறோம். இந்த மெய்யெண் கோட்ல குறிச்சிருக்கிறேன் நான். இது -∞, இது +∞. இங்க என்னது டெஸ்ட்டுக்கு ஒரு புள்ளி எடுக்கணும். அதை என்னது நான் இங்க -2 எடுக்கிறேன், இங்க 0 எடுக்கிறேன், இங்க என்னது +2 எடுக்கிறேன். இப்போ ஒய் டேஷ் மதிப்பை நான் கண்டுபிடிக்கிறேன். ஒய் டேஷ் ஆஃப் -2 இஸ் ஈக்குவல் டு
இப்போ நான் ஒய் டேஸ் வந்து கொஞ்சம் நல்லா சிம்பிளை பண்ணிக்கிறேன். நான் இங்கே 3 வெளியே எடுத்துட்டோம்னா இது வந்து கேன்சல் ஆயிரும். அதுக்கப்புறம் மைனஸ் இருக்கும். ஸோ அது உள்ள கொண்டு பெருக்குமே என்ன ஆயிரும்னா இது வந்து என்னது மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 அப்படின்னு மாறிடும். அப்போ ஒய் டேஸ் ஆஃப் மைனஸ் 2ங்கிறது வந்து மைனஸ் ஆஃப் மைனஸ் 2 ஸ்கொயர் பிளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 4 பிளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3. இது வந்து நெகட்டிவ். ஓகே, அதுக்கப்புறம் என்னது ஒய் டேஸ் ஆஃப் 0 இஸ் ஈக்குவல் டு 1. இது வந்து பாசிட்டிவ். அதுக்கப்புறம் நமக்கு என்னது ஒய் டேஸ் ஆஃப் 2 இஸ் ஈக்குவல் டு நமக்கு மைனஸ் 2 ஸ்கொயர் பிளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 4 பிளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3. இது வந்து என்னது நெகட்டிவ். ஸோ இங்க இப்போ நமக்கு நம்மளுடைய சார்பு வந்து என்னது இந்த இடைவெளியில மைனஸ் இன்ஃபினிட்டி மைனஸ் 1ல வந்து என்னது இறங்கும் சார்பு, இங்க வந்து ஏறும் சார்பு, இங்க மறுபடியும் இறங்கும் சார்பு. அதை எழுதிக்கலாம். அதை எழுதியாச்சு. அதுக்கப்புறமா நமக்கு என்னது அறுதி மதிப்புகள் கண்டுபிடிக்க போறோம். நம்ம இங்க வந்து என்னது இறங்கும் சார்பா இருக்கு, இதுக்கப்புறம் என்னது ஏறும் சார்பா இருக்கு. அதனால இது வந்து என்னது நமக்கு சிறுமம் கிடைக்கும். அதாவது இந்த புள்ளியில. அதுக்கப்புறம் நமக்கு என்னது இங்க வந்து என்னது ஏறும் சார்பா இருக்குது, இங்க வந்து என்னது இறங்கும் சார்பா இருக்கு. அதனால இங்க வந்து என்னது நமக்கு பெருமம் கிடைக்கும். அதையும் நம்ம எழுதிக்கலாம். அதை நம்ம எழுதிட்டோம். அதனுடைய வேல்யூ வந்து நமக்கு படம் வரைறதுக்கு ரொம்ப அத்தியாவசியம் கிடையாது. இருந்தாலும் சில இடங்களை கண்டுபிடிக்கலாம். பட் அது வந்து ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்கா இருக்காது. அதனால அதை நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து வளைவு மாற்ற புள்ளியும் குழி இடைவெளியும் கண்டுபிடிக்க போறோம். அதுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னா வந்து ஒய் டபுள் டேஸ் தேவை. ஸோ இங்க வந்து என்னது மைனஸ் 2x. ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா வந்து ஒய் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னா என்னது நமக்கு இங்க மைனஸ் 2x இஸ் ஈக்குவல் டு 0 விச் இம்ப்ளைஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. நம்மளுடைய வளைவு மாற்ற புள்ளி வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0வா இருக்கும்போது நம்மளுடைய ஒய் வந்து எப்படி இருக்கும், நமக்கு எக்ஸ் வந்து 0 படும்போது நமக்கு இதுவும் 0 இதுவும் 0 இருக்கும். இங்க மைனஸ் 1/3 இங்க 2 இருக்குது. அதனால இது வந்து மைனஸ் 2/3 அப்படின்னு இருக்கும். இதுதான் நம்மளுடைய வளைவு மாற்ற புள்ளி. இப்ப நமக்கு கிடைச்ச வளைவு மாற்ற புள்ளி 0 வச்சு நம்ம வந்து மொத்த மெய்யெண் கணத்தை வந்து 2 இடைவெளியா பிரிக்கிறோம். நம்ம இந்த இடைவெளி நான் வந்து சூஸ் பண்ண போற பாயிண்ட் வந்து -1, இங்க சூஸ் பண்ண போற பாயிண்ட் வந்து +1. ஓகே, இப்போ நமக்கு ஒய் டபுள் டேஸ் ஆஃப் -1 இஸ் ஈக்குவல் டு -2 பெருக்கல் -1 இஸ் ஈக்குவல் டு 2. அதாவது கிரேட்டர் தென் 0. இங்க வந்து நமக்கு கிரேட்டர் தென் 0 கிடைச்சிருக்குது. இங்க வந்து என்னது ஒய் டபுள் டேஸ் ஆஃப் +1 இஸ் ஈக்குவல் டு -2 பெருக்கல் 1 இஸ் ஈக்குவல் டு -2. இது வந்து லெஸ் தென் 0. ஸோ இங்க வந்து நமக்கு இது கிரேட்டர் தென் 0, அதாவது மிக எண்ணா இருக்கிற காரணத்தால இது வந்து மேல் நோக்கி குழிவு உடையது. இது வந்து என்னது லெஸ் தென் 0, குறை எண்ணா இருக்கிற காரணத்தால இது வந்து கீழ் நோக்கி குழிவு உடையது. அதை எழுதிக்கலாம். நம்ம இப்ப அதை எழுதியாச்சு. இப்ப நமக்கு எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப நெக்ஸ்ட் வந்து என்னது வரைபடம் வரையக்கூடியதான் பேலன்ஸ். இதுதான் நமக்கு தேவையான வரைபடம். y is equal to -1/3 பெருக்கல் x³ - 3x + 2. இந்த கிராஃபை தான் வந்து வரைய சொல்லியிருக்காங்க. அதை நாம வரைஞ்சிட்டோம். ஓகே, ஸோ நமக்கு இங்க வந்து என்னது இறங்கும் சார்பா இருக்குது இது வரைக்கும். அதுக்கப்புறம் இங்க இருந்து இந்த இடைவெளியில வந்து என்னது ஏறும் சார்பா இருக்குது, அதாவது இந்த -1 இடைவெளியில. அதுக்கப்புறம் மறுபடியும் இறங்கும் சார்பா இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் நமக்கு வளைவு மாற்ற புள்ளிங்கிற இங்கே தான். இங்கே வந்து என்னது நமக்கு மேல் நோக்கி குழிவு உடையது. இந்த புள்ளியில இருந்து என்னது நமக்கு கீழ் நோக்கி குழிவு உடையது. ஸோ இதுதான் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்து ஈஸியா நம்ம வந்து வரைஞ்சிடலாம். ஸோ அதுதான் இங்க பண்ணியிருக்கிறோம். நமக்கு தேவையான கிராஃபை வரைஞ்சிருச்சு.